சரணம். அம்மா தென் மாவட்ட சுற்றுப்பயணம் முடித்துக் கொண்டு அரண்மனை மண்டலத்தில் வந்திருந்தார்கள். அப்போது நாங்களும் பாதுகாப்பு செய்வதற்காக அம்மாவை எங்கள் இல்லத்திற்கு அழைத்திருந்தோம். அப்போது அம்மா அவர்கள் சத்திவிடத்தை கட்டு உனக்கு ஆண் வாரிசு தருகிறேன் என்று சொன்னார்கள். 1983 எனக்கு 2 குழந்தைகள் பிறந்துவிட்டது. அதன் பிறகு குழந்தை இல்லாமல் ஆண் வாரிசு இல்லாமல் இருந்த எனக்கு அம்மாவுடைய அருள்வாக்குப்படி 2001 வாக்கு கொடுத்தாங்க. 2005 தான் சத்தியபீடம் கட்ட நாங்க ஆரம்பிச்சோம். அன்றைய பொறுப்பாளர் முன்னிலையில எல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சோம். ஆனால் 2008 கரு உண்டாகி 2009 ஏப்ரல் மாதம் 24 என்னுடைய பையனை அம்மா எனக்கு காட்டி கொடுத்தார்கள். 84 வந்துட்டு இருக்கேன். அம்மாவுடைய பக்தன். நாங்க திரும்பமே அவங்களுடைய காலடியில் தான் இருந்துட்டோம். 2 பெண்கள் எனக்கு. அவங்க படிப்பு முடிஞ்சோன்னா அம்மாட்ட போய் மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு கேட்டோம். அம்மா கல்யாணத்துக்கு வரப்பாரு நான் பாக்குறேன் அப்படின்னாங்க. சரின்னு வந்துட்டு வரல் பார்த்து கடைசி ஒரு பலனை சொல்லி நீ நல்லபடியா இந்த வை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. வெளியே வந்தோம். மத்திய வேலூர்ல இருந்து தியாகன் சக்தி அவருடைய சம்பந்தி மகனுக்கு எங்க சின்ன பொண்ணு கேட்கலாமான்னு அம்மாட்ட கேட்க போயிருக்காங்க. சரி அவன் போய் சொல்லு நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்கம்மா. அவர் எங்கிட்ட சொல்றாரு 2 கல்யாணம் என்னடா செய்ய போறோம்ட்டு திருப்பி அம்மாட்ட போய் எங்க வீட்டுக்காரர் 2 கல்யாணத்தை நான் எப்படிமா செய்யேன் போடா போ நீனா செய்ய போற கல்யாணத்தை நானே செய்ய போறேன் இப்ப எப்படி பண்ணா அப்படின்ட்டு அம்மா 15 நாட்கள்ல 2 கல்யாணம் அம்மா சிறப்பாக அம்மா முறைப்படி செய்து கொடுத்தான். இருந்தாங்க முறைப்படி எந்தது அதை பார்த்து அதுக்கடுத்து தொடர்ந்து என் பெரிய பொண்ணுக்கு கையில ரொம்ப வீக்கம் ஏற்பட்டு வலி ஏற்பட்டு டாக்டர் போனோம்னா அவங்க ஸ்பைனல் கார்ட்ல 4வது எலும்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தொண்டையில தான் ஆப்ரேஷன் பண்றதும் குரல் வசதியை பண்றதுனால குரல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்க அம்மாட்டு தான் ஓடுவோம். அம்மா மௌனம் அன்னைக்கு நான் பேசும்போது பக்கத்துல வீரராவன் சக்தி இருந்தாங்க. எங்க ஆப்ரேஷன் கேட்ட உடனே அம்மா கணக்கா தொண்டையும் அந்த கழுத்து எலும்பையும் காட்டி நான் பாத்துக்கிறேன் நீ போய் தீச்சட்டி எடுத்து கட்டிடு மத்த எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அனுப்புனாங்க. 2 நாளையில ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் அழுதுகிட்டே அம்மா குருபோட்டிய சொல்லிக்கிட்டே இருக்கேன். 2 மணி நேரத்துல வெளியே அம்மா செப்பாட்டியில வெப்பிலையோட என் அருங்க எனக்கு தடை கொடுத்து பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு ஆப்ரேஷன் கடைசியா முடிகிற வரைக்கும் நின்னாங்கம்மா. என் அம்மா இன்னைக்கு எல்லாமே எனக்கு அம்மா தாங்க. அதான் என் பொண்ணு உடனே பேச வச்சுச்சு. அம்மா டாக்டர் தான் பேச சொன்னது உடனே பேச வச்சு அன்னைக்கு எனக்கு அவ்வளவுதான் மாத்தவிட வேற யாரும் அதெல்லாம் செய்ய முடியும். ஓம் சக்தி அம்மாவே சரணம்.